வாடிவாசல் படத்தோட அப்டேட், மெய்யழகனை பாராட்டின பாலிவுட் ஆக்டர், விடாமுயற்சியோட அடுத்த அப்டேட், இதை பத்தி எல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் அடுத்த வருஷம் மார்ச் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் வெளியாகி இருக்கு. விடுதலை 2 ரிலீஸ்க்கு அப்புறம் வெற்றிமாறன் இந்த படத்துக்கான பணிகளில் ஈடுபடுவார்னு தெரிய வருது. சூர்யா இப்போ ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல தன்னோட 45வது படத்தில் நடிச்சுட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் கோயம்புத்தூர்ல விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதும் வெற்றிமாறனோட வாடிவாசல் படத்துக்கான பணிகளில் சூர்யாவும் ஈடுபடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. நடிகர் கார்த்தி அரவிந்த்சாமி நடிப்பில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற மெய்யழகன் திரைப்படத்தை பாலிவுட் இயக்குனர் மற்றும் நடிகருமான அனுபம் கேர் பாராட்டியிருக்காரு. ஏற்கனவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி தமிழ் ரசிகர்கள் எல்லாரையுமே கவர்ந்து அனைவரையும் சொந்த ஊருக்கு படையெடுக்க வச்ச இந்த படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OTTல ரிலீஸ் ஆகி இந்தியா முழுக்க நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில நடிகர் அனுபம் கேர் மெய்யழகன் படம் அவர் அதிகமா அளவச்சதாகவும் படத்தையும் நடிகர்களையும் ஏன் மொத்த குழுவுக்குமே முக்கியமா படத்தோட இயக்குனர் பிரேம்குமாருக்கு பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர் சொல்லியிருக்காரு. நடிகர் அஜித் குமார் விடாமுயற்சி படத்துக்கான டப்பிங் பணிகளை முடிச்சிருக்காரு. மகிழ் திருமேனி இயக்கத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைஞ்சு ரொம்ப விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே கொண்ட படமா விடாமுயற்சி படம் உருவாகி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்த நிலையில இந்த படத்தோட டப்பிங் பணிகளை நடிகர் அஜித் குமார் முடிச்சிருக்காருன்னு அவரோட PRO சுரேஷ் சந்திரா தன்னோட எக்ஸ் பக்கத்துல போட்டோ ஒன்னு ஷேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டிசம்பர் 7ஆம் தேதி மலேசியாவில் நடந்த ஜிவி பிரகாஷ் கான்சர்ட்ல ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியில மயக்கமன்ன திரைப்படத்துல இருந்து பிறை தேடும் இரவிலே பாடல் வரும்போது இவங்க 2 பேருமே சேர்ந்து பாடியிருந்தது ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்சது. டிவோர்ஸ்க்கு அப்புறம் 2 பேருமே சேர்ந்து நடிகர் விமலோட சார் படத்துல பனங்கருக்கா பாடலை சேர்ந்து பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்சர்ட்ல இவங்க சேர்ந்து பாடி இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு இன்பமான அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். மோகன்லாலோட பையனும் நடிகருமான பிரணவ் மோகன்லால் பிரம்மயுக இயக்குனர் ராகுல் சதாசிவனோட இயக்கத்துல புதிய படத்தில் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. குறைவான படங்கள்லயே நடிச்சிட்டு இருந்த பிரணவ் மோகன்லால் ஸ்பெயின்ல ஒரு விவசாய பண்ணையில வேலை பார்த்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில இவரோட அடுத்த படத்துக்கான அப்டேட் இவரோட ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். பொங்கல் வெளியீடா வர இருக்கிற நடிகர் விக்ரம் நடிக்கும் வீர தீர சூரன் படத்தோட டீசரை டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிட உள்ளதா தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. சித்தா படத்தோட இயக்குனர் அருண்குமார் இயக்கத்துல நடிகர்கள் விக்ரம் SJ சூரன் நடிப்புல உருவாகிட்டு இருக்கிற இந்த படம் 2 பாகங்களா உருவாகும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட ஷூட்டிங் மதுரையில ரொம்ப வேகமா நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்கு தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.